மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10வது வருஷம் ஆனிவர்சரி வந்து அவ்வளோ எல்லாம் சுவாரஸ்யம் கிடையாது. முதல்ல பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு குலதெய்வத்துக்கு கும்பிட்டுட்டு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலுமே ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் ஏஞ்சி வரணும். ஒரு கல்யாண லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிகிற வேலை எல்லாம் இல்லை. எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். முதல்ல பேலன்ஸ் பண்ணலைன்னா லைஃப் நல்லாவே இருக்காது. இன்னைக்கு லவ் பண்ணிடுவோம், நாளைக்கு கல்யாணம் பண்ணிடுவோம். ஆனால் அது எப்படிடா நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேல்குலேஷனோடையே நம்ம வாழணும். இல்லைன்னா லைஃப் ரொம்ப கஷ்டம் ஆகிடும் லீட் பண்ணுறதுக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துட்டோம், இன்னுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே நம்ம லைஃப் நம்ம வாழணும். நம்ம ஒவ்வொரு சிங்கிள் மூமெண்ட்டும் நம்ம பசங்களுக்கோசரம் நம்ம என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்கள பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வரணும். நான் இது நம்மளை மட்டும் கஷ்டம் சுற்றி சுற்றி வருது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா தாங்குகிற மனசு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் கடவுள் சோதனை நிறைய கொடுப்பாரு, ஆனால் கைவிட மாட்டார். இது என்னுடைய லைஃப்பில் நிறைய பாடங்கள் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் இது. நான் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன். இந்த 10 வருஷத்தில் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டது என்னென்னா, லைஃப்பை நல்லா பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத வாழ்ந்தாலே கடவுள் நம்மளுக்கு துணையாக இருப்பார்.